இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத தெளிவா புரிஞ்ச எனக்கு அது என்னோட இதயம் சம்பந்தப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியாம போச்சு. இப்ப எனக்குள்ள துடிச்சிட்டு இருக்கிற இதயத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமா டாக்டர்? ஒருவேளை அவங்க மூலமா என் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்கான வாய்ப்பு எத்தனை சதவீதம் இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஹார்ட் டோனர்ஸோட எந்த பர்சனல் இன்ஃபர்மேஷனையும் ஹாஸ்பிட்டல்ல டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அப்ப எனக்கு எந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்துச்சுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது ஆதி. வேணும்னா இது சம்பந்தமா என் கொலீக்ஸ் கிட்ட பேசி பாருங்க. அவங்க மூலியமா ஏதாவது தெரியலாம். ஏன்னா கண்டிப்பா டோனர்ஸோட லிஸ்ட், அவங்கள பத்தின டேட்டா பேஸ் எல்லாமே ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர், நீங்க எனக்காக அதை விசாரிச்சு சொல்ல முடியுமா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆதி, டீட்டெயிலா செக் பண்ணிட்டேன். நீங்க லைஃப் லைன் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான முழு டீட்டெயிலும் கிடைக்கும். டாக்டர் பேர் குமரேசன். அவரை போய் மீட் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். நான் இந்த ஹெல்ப்பை மறக்கவே மாட்டேன். வரேன் டாக்டர். டாக்டர், இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போனதை வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க. நமக்குள்ளே இருக்கட்டும். ஆதி, உங்க கூட வந்திருக்காங்களே, அவங்களுக்கு உங்களை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு இந்த விஷயத்துல யாருக்கு என்ன தெரியும், எவ்வளவு தெரியும்னு எதை பத்தியுமே எனக்கு தெரியல டாக்டர். எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நானே உங்ககிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன் டாக்டர். ஓகே ஆதி, டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் டாக்டர். ஆதி சார், பிசினஸ் சம்பந்தமா மீட்டிங் போறோம்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் இவ்ளோ நேரம் பேசிட்டு வரீங்க. என்ன விஷயம்? உனக்காக தான் பேசிட்டு வரேன் பாரதி. என்ன சொன்னீங்க? புரியல. இல்ல, நான் எதுவும் சொல்லலையே பாரதி. இல்ல இல்ல, நீங்க ஏதோ சொன்னீங்க. அட போங்க பாரதி, உங்களுக்கு இதே வேலையா போச்சு. நாம இப்ப இங்க எதுக்கு வந்தோம்னு கேட்டேன் சார். நீங்க எதுக்கு அதுக்கு பதில் சொல்லாம வேற என்னமோ பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, உங்களுக்கு நாம இங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது சம்பந்தமா டாக்டர் கிட்ட பேசி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அதனால தான் டாக்டரை பார்க்கறதுக்காக உங்களையும் கூட்டிட்டு வந்தேன். என்ன சொன்னீங்க? ஹாஸ்பிட்டல் கட்ட போறீங்களா? என்ன பாரதி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஏன் ஷாக் ஆகுறீங்க? நான் உங்க கம்பெனியோட பாஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் நிறைய புது பிஸ்னஸ் பிளான்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் பண்றதோட இந்த மாதிரி சர்வீஸ் செக்டாருக்குள்ள இருக்கிறது பெரிய விஷயம் பாரதி. சரி, அதுக்கு எதுக்கு டாக்டர் பார்க்க வரணும்? ஓச்சுடா பாரதி, உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னா டைரக்டா கேளுங்க. நான் ஆமா இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஹாஸ்பிட்டல் கட்ட போறீங்கன்னா பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஆளுங்களை தானே நீங்க பார்க்கணும். நீங்க டாக்டர் பார்க்க வந்திருக்கீங்களே, அதான் கேட்டேன். ஒரு விஷயம் புரியல பாரதி. பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 1000 பேரை 1000 விஷயமா போய் பார்ப்பாங்க, போய் பேசுவாங்க. நீங்க என்னடான்னா நை நை நைன்னு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நான் டாக்டரை பார்த்துட்டு வந்ததுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல இன்னும் எதுக்கு நான் டாக்டரை பார்க்க வந்தேன்னு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல இல்ல சார், தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். அப்படின்னு நீங்க ஏதோ பேச்சுக்கு சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க பேசுறதே என்ன கிராஸ் குவெஸ்டின் பண்ற மாதிரியே இருக்கு. சாரி சார், அப்படிலாம் எதுவும் இல்லை.
ஏதோ ஒரு ஆர்வத்துல சரி கேட்டேன். போலாமா? சார், அடுத்து எங்க போக போறோம்? ம், ஏறுங்க, ஒவ்வொன்றா தெரிஞ்சுப்பீங்க. ம். என்னை சுத்தி என்னதான் நடக்குது? மீட்டிங் போறேன்னு சொல்லிட்டு ஆதி எதுக்கு இந்த டாக்டரை மீட் பண்ண போயிருக்காரு? ஒருவேளை ஆதிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சா? இல்ல டாக்டர் ஆதி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா? ஷோ, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப என்ன பண்றது? ஏ தோர, நீ ஆதி பாரதி 2 பேரையும் விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. அவங்க எங்க போறாங்க, யார் யார மீட் பண்றாங்க, இதெல்லாம் எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. ஏதோ ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. இத கண்டுக்காம விட்டா எல்லாமே தப்பா போயிடும்னு தோணுது. புரிஞ்சுதா? ஓகே மேடம். இல்ல, இதுக்கு மேலயும் நான் பேசாம இருந்தா எல்லாமே கை மீறி போயிடும் போல இருக்கு. இந்த டாக்டர் என் போனை எடுக்காம இருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த ஆதிக்கிட்ட சொல்லிருக்காங்கன்னு தான் அர்த்தம். வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா எதுவுமே நடக்காது. பாட்டி, நான் கொஞ்சம் அவசரமா வெளியில கிளம்பணும். என்ன மித்ரா, போன் பேசிட்டு வரேன்னு சொன்ன, இப்ப திடீர்னு அவசரமா கிளம்புறேன்னு சொல்ற? பாட்டி, ரொம்ப முக்கியமான ஒர்க், அர்ஜென்ட்டா போகணும். என்னமோ போ மித்ரா, நீ என்னமோ சரியாவே இல்ல. ஐயோ ப்ளீஸ் பாட்டி, புரிஞ்சுக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். இந்த மித்ரா எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்கான்னு தெரியலையே. தவக்கல, இங்க வா. சொல்லுங்க பாட்டி. பாரதி எங்க? அவங்களா ஒரு முக்கியமான மீட்டிங்னு பாரதி அண்ணிய ஆதி என்ன வெளியே கூட்டு போனாரு. சரி, நீ போ. ஓகே பாட்டி.